என் பேர் செல்வகுமார். இங்கே நாரணாமரத்துலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கேள்வி என்னென்னா, ஏன் இந்த பர்தா போட்டு கேர்ள்ஸ் இருக்காங்க, ஏன் மூஞ்ச மறைச்சிட்டு போயிருக்காங்க, அதான் கேள்வி. சகோதரர் செல்வகுமார் அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் ஏன் பர்தா அணிகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இந்த பர்தா என்பது இருக்கிறது இல்லையா, நீங்கள் பர்தா என்று சொன்னால் பெண்களின் அடக்குமுறை என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே முதல் தவறான ஒரு விஷயம். நீங்கள் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்களிடத்தில் இந்த பர்தா அணிந்திருக்கிறேன் இல்லையா, இது எனக்கு அடக்குமுறையாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தாரோ அல்லது என்னுடைய மார்க்கமோ இதை என்னை அடக்குமுறை செய்கிறது என்று இஸ்லாமிய பெண்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்போ நம்ம சகோதரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க, இதில் யாராவது சொல்லுவாங்களாமா? அது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு அடக்குமுறை என்பதை யார் சொல்ல வேண்டும்? என்னை அடக்கினால் நான் தான் சொல்ல வேண்டும். என்னை அடக்கிறான், ஒடுக்கிறான், எனக்கு உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை என்பது யார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் தான் சொல்ல வேண்டும். எனக்கு இந்த பர்தா அணிவது சங்கடமாக இருக்கிறது, இது என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது, இது என்னை அடக்குமுறை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் சொல்ல வேண்டும்.